வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டூர் மண்டியில் இருக்கிறவங்க. இது பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் என்ன மண்டி. கோதுமை. நம்ம ராசம் வந்துட்டு இங்கே நிற்கிறான். எங்கேக்கே அப்படின்னு சொல்லி லோடு வந்து எங்கேக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகருங்க. நகர் இறக்குறது வந்து நகரு. கோதுமை லோடு ஜம்முன்னு ஏற்றுருங்க. இன்றைக்கே இறக்குனுங்க. இன்றைக்கி நைட்டே வந்துட்டு லோடு ஆயிடுச்சு. ஆஃபீஸுக்கு போனான், குளிச்சான், லோடு சொன்னாங்க, ஜம்முன்னு எடுத்துன்னு வந்துட்ட வண்டி. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. 11 மணிக்கு தான் லோடே ஏற்றுறான். பேக் நம்மளுக்கு காட்டுறாருங்க. அதே மாதிரி நம்ம ராசனை ஒரு இது காட்டுறாருங்க. நம்ம ராசனோட ஆஃப் சைடு இது. இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குற எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டல்டடை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நல்லா இருக்கா? எப்படி ஃபுல்லாக மண்டி எல்லாம் கோதுமை 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 எல்லாம் ராசி ராசி கொட்டி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக ஒரே ஒரு நேரத்தில் லோட் ஆயிருமா. கோதுமை எல்லாம் ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு வேலை செய்கிறாங்கப்பா. ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஏற்றி விட்டா சந்தோஷம். எல்லாம் அள்ளி அள்ளி போறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வாய் கிழிஞ்சுதா புரியுதா? ரைட்டு. ஒரு பாயை அப்படிதான் எங்கேயும் தொடச்சு போட்ட நான் வேற எங்கேயும் மேலேயே எங்கேயும் வச்சோம்னா பார்த்தா பிளாட்ஃபார்ம் பை எங்கேயும் பறந்து போச்சு. பிளாட்ஃபார்ம் பை இல்லாத இந்த மாதிரி சாக்கு வரும்ல, பிளாஸ்டிக் சாக்கு, அது ஒன்று ஒன்றா அடிக்ட்டு லோடு வச்சுருவாங்க. நான் இதுக்கு நாக்பூருக்கு டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுதுங்க. லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சு. நைட்டு எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சுங்க. லோடு ஏற்றி பாய் போகிறதுக்குள்ள சைட்லலாம் கிழிச்சிருச்சு. எல்லாம் கிழிச்சு எல்லாம் பாய் போட்டு ஒரு கூத்து பண்ணின்னு வந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தா முந்தானத்து தூக்கம் இல்லையா, சரி இதுக்கு மேலே ஓட்டினா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கரெக்டாக வந்து அந்த பைபஸ்லேயே போட்டுக்கினேன் கம்முன்னு படுத்து தூங்கியாச்சுங்க. எவ்வளோ நேரம் தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் தூங்கிக்கிறேன். நடுவில் எங்கன்னா தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தூங்கலாங்க. இருக்கா ஏன்னா இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டருங்க லோடு ஏற்றுறது. அங்கேருந்து இங்கே எடுத்து வந்தோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வண்டி நவுத்துல. ஏன்னா அது ஒரு மாதிரி காதெல்லாம் வலிக்குதுங்க. தூங்காது இருக்கிறதுக்கு என்னான்னு தெரியல, காதெல்லாம் வலிக்குது. எதுக்கு சும்மா ரிஸ்க் எடுத்துங்க. ஒரு 1 மணி நேரம் தூங்கலான்னு பார்த்தா 1.5 மணி நேரம் தூங்கிட்டான். சரி கேட்டோம். அவன்ட்டு வந்து வண்டி எல்லாம் அந்த டயரை மட்டும் கழுவி விட்டான், டிஸ்கை மட்டும் கழுவிட்டு, இன்ஜை மட்டும் கழுவிட்டு, நானும் கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே லோடு வந்துச்சு. நைட்டு 9 மணிக்கு போனங்க, ஏத்தனங்க, திருப்பணும் வந்தாச்சு. இப்போ அப்படியே புறப்படுவான். கிளைமேட் ஒரு மாதிரி சிலு 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 இருக்குதுங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 ஆகுதுங்க. லைட்டா சில்லு காத்தடிக்குது. லைட்டா இல்ல, நல்லாவே காத்தடிக்குது சில்லுன்னு. இந்த மான்பூர் புது ரோடு வந்துங்க எப்பயும் நியூட்ரல் தட்டி விட்டோம் அப்படின்னா 60 70 போகும். முன்னாடி போகும் அந்த டர்னிங்ல மட்டும் மீட்டர் க்ளோஸ் ஆகும்.
வீடே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்குது. எல்லாம் இப்பதான் அங்க இந்த விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாதிரி அந்த கிழங்கு, அந்த பயிர், அது இது எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் ஏர் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி பாக்குறதுக்கே வந்து சூப்பரா இருக்குது. அடிக்கிற தரமா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய இதை போகுது. மலையை குடஞ்சி ரோடு போட்டு விட்டு இது பக்கம் பள்ளம். நல்லா நீங்க பார்க்க ரசிக்க. டைம் பார்த்தா 4:40 ஆகுதுங்க. துளியா தாண்டி வந்தா இங்கே டிராபிக்கு. ஆக்சுவலி இந்த இந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்வைஸா, அது வந்துட்டு ப்ரெஸ் பண்ணா வந்துட்டு டைரக்டா அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு போகுது. அங்கேருந்து போயிட்டு நம்மளுக்கிட்ட ஓனர்களுக்கு கால் வருது. என்னன்னு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் என்னைக்கு பண்ணேன், ஊர்ல இருந்து வரும்போது ஒர்க் ஆகுதா இல்லையா சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அழுத்தினோம். அப்புறமேட்டு பார்த்தா ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லைங்க, உடனே கூப்பிட்டாங்க. உடனே கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஆச்சு, எதுக்கு அந்த பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னாங்க. அப்புறமேட்டு இல்லைங்க, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல, அதனால தான் அழுத்து பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தா அப்படிலாம். அப்புறமேட்டு பார்த்தா அது ஒர்க் ஆகுதுங்க, ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குது, நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, எதுனா எமர்ஜென்சி நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது லைட் அது பாட்டு எரியுது. சிறப்பு. எங்கப்பா நம்மளுக்கு டிராபிக் மட்டும் பஞ்சமே இல்லப்பா நம்மளுக்கு. என்னது இது, வெயில் ஒரு மாதிரி இதா இருக்கு, புழுக்கமா இருக்கு. என்ன பண்றது. டைம் இப்ப எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஆகுது, 4:40 ஆகுதுங்க. இறக்குறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நகர். நகர்லயே இருக்கிறது. நகர்னா அவுட்டர்ல, ஃப்ளோர் மில்ல இருக்கிறது, மாவு மில்ல, கோதுமை மாவு மில்ல இருக்கிறது. என்னடா ஆச்சு. பாயிண்ட் வந்து வந்தாச்சுங்க. நைட் எத்தனை மணிக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 மணிக்கு வந்தான். சிடி அவுட்டர் ரோட்ல எனக்கு தூக்கம் வந்து தள்ளிடுச்சு. அப்படியே அப்படியே பாட்டு கீட்டு கேட்டுன்னு தடுமாறினே வந்துட்டான். வந்த உடனே ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டு பாயெல்லாம் அவுரு அப்படின்னாங்க. பாயெல்லாம் அவுத்து மடிச்சு வச்சுட்டு வேகம் வச்சுக்கிறாங்க. சரியான முடிச்சுவாங்க. இது சூப்பருங்க. அது அந்த வண்டிக்கு முன்னாடி தான் நான் போனோம். பாய முடிக்கிறதுக்கு லேட் ஆனதுனால அந்த வண்டி போயிடுச்சுங்க. அந்த 2 வண்டியுமே வந்து நம்மளுக்கு பின்னாடியே வாங்குது. நாம வந்து 2 மணிக்கு வந்தாங்களா, எனக்கு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த வண்டி வந்துச்சு. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. தூங்கினா காத்தா எழுந்து பார்த்தா என் பக்கத்துல அந்த வண்டி இருந்துச்சு. பேக் கேமரா ரெடி பண்ணுங்க, ஏதோ டக் டக்குன்னு போகுது. பாயை அவுத்துட்டு எடை போட்டு வந்து நின்னுங்கிறாங்க பாருங்க. எவ்வளவு வண்டிக்குது. அதுக்கு இந்த வண்டிக்கு பின்னாடி 2 வண்டி, நம்பூர் வண்டி நிக்குது, இங்க ஒரு வண்டி நிக்குது, அது பக்கத்துல ஒரு வண்டி நிக்குது. எல்லாம் இறக்கிறோம் வந்து நினைக்கிறேன். எல்லாம் பாய அவருங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்களே. குதி வேற சாப்பிடுதாங்க. சாப்பாடு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியலங்க. தக்காளி சோறு செய்யலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏனெல்லாம் வெளிக்கு வந்து வச்சான். பார்ப்போம் என்ன செய்யறதுன்னு. சமையல் வந்துட்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணினுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தக்காளி சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். எப்பயும் வந்து தக்காளி ஊற்றி செய்யணும். இன்னைக்கு வந்துட்டு டைரெக்டா தக்காளிக்கு சோறே செஞ்சிடலாம், குக்கர்ல வச்சு 2 ஒண்ணா பொங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே போய் பார்த்தேங்க, எந்த காய்கறி எதுவுமே இல்லை. அதனால சரி, பசிக்கு வேற என்ன பண்றதுங்க, அது செஞ்சு சாப்பிட்டு இருப்போம். எத்தனை மணிக்கு வந்து எழுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு எழுப்பிவிட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தோம்னா 2 மணிக்கு வந்தோம். வந்து அப்படியே படுத்தோம்னா, ஆனா வந்து எப்பயுமே வந்து படுத்த உடனே தூக்கம் வராதுங்க. நேத்து வந்துட்டு படுக்க கூட இல்லை, வந்து ஃபோன் பார்த்துனே இருந்தா, அப்படியே வளாரிலே தூக்கிட்டு. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது.
ஒரு கொஞ்ச தூரம் போனா காய்கறி எல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இல்ல எவ்வளவு தூரம் போனா தெரியவா, இந்த கேட் வரைக்கும் போயிட்டு காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க. வேலை போறதுக்கும் சோம்பேறி எனக்கு. கேட் வரைக்கும்னா அந்த ரோடு வரைக்கும் போனோம். மெயின் ரோட்ல தான் இந்த கம்பெனி இருக்குது. ரோட் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டா சரி, யாரும் போறது தக்காளி சோறே செஞ்சிடலாம், நம்மளுக்கு எப்பயும் போல இருக்குதே இருக்கு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டான். எங்க கடை இல்லைங்க. அந்த நான் வரும்போதே பார்த்தேன், மேப்ல ஜூம் பண்ணி பார்த்தேன், இங்க ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை இந்த பக்கம். இங்க ஒரு ஹோட்டல், இந்த ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை விட்டா இந்த இடத்துல வேற எதுவும் இல்லை. வேற வண்டியில சாம்பிள் வந்து எடுத்துனே இருக்கிறாங்க. இந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்துட்டு அரிசி இதெல்லாம் வந்துட்டு லைட்டா வீட்டுக்கு போவோம். எல்லாம் எங்க அம்மா வாங்கி வச்சுன்னு இதெல்லாம் தூக்கி நீங்க வந்துருவோம், எல்லாம் அடிக்க எடுத்துன்னு வந்துருவோம். இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்தாங்க. எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வாங்கி வச்சது சமையல் செய்யறதுக்கு. நான் லைட்டா பிரேட் வாஷ் பண்ணி அங்க இருக்கிறது எல்லாம் இங்கே தூக்கி வந்துட்டேன். சும்மா யார் இது வேற வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எங்க அம்மா எடுத்துக்க 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 அப்படிங்களா, எல்லாத்தையும் அள்ளி போடல அரியில அரிசி வரைக்கும் எடுத்து வந்துருவாங்க. எல்லாத்தையும் தூக்கி பையன் எல்லாத்தையும் தூக்கில வந்தாச்சு. சமையல் செய்வோம். இன்னொரு உருளைக்கிழங்கு போடலாமா, ஒன்னே போதுமான்னு தெரியலையே. தக்காளி வெளியே பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, உள்ள பார்த்தா எல்லாம் இது ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனா ஆக்சுவலி இந்த தக்காளி கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஒண்ணுமே ஆகல. ஆனா இன்னொரு அந்த நாட்டு தக்காளி நினைச்சு வச்சுக்காங்க, எல்லாம் ஒரு மாதிரி சும்பி சும்பி போயிட்டு இருக்காங்க. ஹைபிரிட்னாவே இதுதான், ஒண்ணுமே ஆகுறது இல்ல. உள்ள மட்டும் தான் எதுனா ஆபத்தாகுது தவிர வெளியே ஒன்றும் ஆகுறது இல்ல. கிளீன் பண்ணதுல வெறும் இவ்வளவுதான் மிச்சம் ஆச்சுங்க, அது ஒரு தக்காளியில. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனுஷனா அவ்வளவுதான், யாரையும் நம்புறதுன்னே தெரியாது. வெளியே பார்த்தா நல்ல மாதிரியே நடிக்குவான், ஆனா உள்ள ஃபுல்லும் விஷம். யாரையும் நம்புறதுன்னே தெரியல தாசனன்ற மாதிரியே. இது நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. மனுஷங்களாம் நம்ப முடியாதுங்க, எனக்கு அந்த அளவு இது இருக்கிறது இல்ல. ஏன்னா எந்த டைம்ல கழுத்தா இருக்கவங்கன்னே தெரியுது இல்ல. தக்காளி சத்துக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன தொண்டையை பிடிக்கும். போதுமோ, அதிகம் இதே அதிகம் நடிக்கிறான். ஊத்த கடுகு போடலாமா வேணாமா? வேண்டாம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க, எல்லாம் போடுறாங்க, சமையல் செய்யறேங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு டப்பா வாங்கி வச்சு, யார் உடிச்சுன்னு இடிச்சுக்கணும் கிடக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டை வந்துட்டு இதை வாங்கி வச்சு ரெடிமேடை வாங்கி வாங்கி போட்டுக்க வேண்டியதுதான் கப்பு கப்புன்னு. நல்லா இருக்குங்க அந்த ஐடியா, இது நல்லா இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அந்த பூண்டு உரிக்கணுன்றது இல்லை, இது இஞ்சி இடிக்கணுன்றது இல்லை. இதே போடுறேன், எல்லாத்துக்கும் செய்யறேன், டைம் கொஞ்சம் மிச்சம் ஆகுது. நம்ம வண்டி சாம்பிள் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. இஞ்சி பூண்டும் அப்புறமேட்டு வந்துட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. ஆக்சுவலி அந்த நம்ம இடிக்கிற இஞ்சி பூண்டா இருந்தா இந்நேரம் அடி பிடிச்சிருங்க. இது வந்து கொஞ்சம் பவர் கம்மி தான், இவங்க அடி பிடிக்க மாட்டேங்குது இந்த படம். இந்நேரம் அதெல்லாம் விட்டு அடி பிடிச்சி தீங்கே போயிடுக்கும். லைட்டா உருளைக்கிழங்கு போடுவோமா, பார்த்துக்கலாம். அடி பிடிக்கும். உருளைக்கிழங்குமே அடி அடி பிடிக்கணும் பொருள் தான். தக்காளி கூட இதுல வந்து போட்டாச்சு. அடி விசில் போட்டேன், தக்காளி விசில் போட்டேன். கரெக்டா மஞ்சள் போடுவோமா? உண்மையுமே அந்த தக்காளி வந்து சூப்பர். ஏன் அப்படி சொல்றாருன்னா, வாங்குறதும் வேகமாக வாங்குறது, வந்துட்டு கொஞ்சம் அளவுறதும் இல்லை, நல்லா இருக்குது தக்காளி. இந்த எவ்வளோ யாரும் வாங்குது. மசாலா கிசாலெல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
நான் அரிசி மட்டும் போட்டேன் அப்படின்னா வேற முடிஞ்சு. அரிசி கூட வந்து போட்டாச்சு. இப்போ குக்கர் விசில் போட்டங்க அப்படின்னா முடிஞ்சு. விசில் வந்து வர கண்டிஷன் விசில் வந்து விட்டது. இன்னொரு விசில் டாப் பண்ணலாமா? கொஞ்சம் வாசம் அடிக்குதே, ஆஃப் பண்ணிடுவோமா? தீஞ்சு வாசம் மாதிரி தான் அடிக்குது, என்னன்னு தெரியலையே கதை. சரி ஆகட்டும், இன்னொரு விசில் விட்டுறலாம். ஆவலோட எதிர்பார்த்துனுக்குறேங்க. தீந்துருச்சா என்னன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம், அன்பாக்ஸ் பண்றேன். அரிசி சூப்பரா இருக்குதுங்க. இது சூடாதுவா. தீந்துருச்சா இல்ல, நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த வாசனை பார்த்தே நான் கண்டுபிடிச்ச. லைட்டா தீதுன்னு நினைச்சா அதே மாதிரி தீந்து தெரியுதா? சரிங்க, இது லைட்டா நல்லா பிரியாணி செய்யற மாதிரி இப்படி தட்டினே இருக்கும். நல்லா அப்படியே நல்லா பெரிய பெரிய பீஸா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கறி மாதிரி. நல்லா இருக்குமான்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே, சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:40 லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் ரிவ்யூஸ் விட்டு நிற்க நேரம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சு. வந்து க்ளீன் பண்ண சொன்னுங்கிறேன் அவங்களே. நம்ம எங்கே பண்ணுறது, டிஜிட்டல் எட்ஜ் வேறு. க்ளீன் பார்த்தா 5 ஆகுதுங்க. தலைவர் க்ளீன் பண்ணுறது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு 150 ரூபா, 100 ரூபா பேசணும், வேலைக்கு ஆகல. சரி போடா, யார் யாருக்கு இங்கே தந்துட்டு வரேங்க. கருதவையா இப்ப கரெக்டா டைம் சொல்லுங்க. இந்த வெளிச்சம் அடிக்குது, இப்ப என்ன டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இந்த பாஸ் பண்ணி கூட பாத்துட்டு கூட சொல்லுங்க இப்ப என்ன டைம் ஆகும் அப்படின்ட்டு. இப்ப எவ்வளவு தெரியுமா டைம் ஆகுது? கரெக்டா 7 மணி ஆகுதுங்க. 7 மணி ஆனாலுமே இன்னும் இருட்டுல. இதை நம்ம ஊர்ல இருந்தா இருட்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் யாரு வராங்க யாரு போறாங்க ஹெட்லைட் போட்டுருணுமாச்சு. இல்ல இப்ப பார்த்தா இப்பதான் ஒரு 5 மணி இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்ல எப்படி இப்ப 5 மணிக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. லோடு வந்து இறக்கி முடிச்சுங்க. இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பயும் போல சுரேஷ் ஆபீஸ் தாங்க. அந்த ஆபீஸ் போயிட்டு ஊர் பக்கம் எதனா லோடு ஏற்றிக்கலாம். சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் திருப்போங்க. அதே மாதிரி எங்களோட அன்பு ஆதரவும் எப்பயும் போல கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க அடிமைங்க. சரிங்க, பாய்ங்க.